முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் இந்த ஆண்டின் கல்வி வளர்ச்சி நாளான இன்று தமிழ்நாடு முழுவதிலும் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளில் தொடங்கி வைக்கப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினால் தமிழ்நாட்டில் உள்ள அரசு தொடக்க பள்ளிகள் அனைத்திலும் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கடந்த 2022இல் தொடங்கி வைக்கப்பட்டு 1545 பள்ளிகளை சேர்ந்த 1,14,000 குழந்தைகள் பயன்பெற்றனர். இத்திட்டத்திற்கு மக்களிடையே ஏற்பட்ட வரவேற்பை கருத்தில் கொண்டு கடந்த 2023ஆம் ஆண்டில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்த ஊராகிய திருக்குவளையில் முதலமைச்சரால் தொடங்கி வைக்கப்பட்டு 30,992 அரசு தொடக்க பள்ளிகளில் பயிலும் 18,50,000 குழந்தைகள் காலை உணவை சூடாகவும் சுவையாகவும் உண்டு மகிழ்ச்சியோடு பள்ளி பாடங்களில் கவனம் செலுத்தி படித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் இத்திட்டம் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி இன்று பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளில் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியம் கீழச்சேரி கிராமத்தில் உள்ள புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளார்.